அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் முதலிருந்து ஹெரிட்டேஜ் ராணி RMS 1948 செந்தில்குமார் பேசுறேன். இப்ப நேற்று நான் பாந்தினி, அப்புறம் பாந்தினியில வந்து மல்டி கலர் போட்டேன், ட்ரெடிஷன் போட்டிருக்கேன், இன்னும் செல்ஃப் பேட்டர்ன் போடணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஆஃபர் சாரீஸ் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, வாட்ஸ்அப் பண்ணாங்க. அப்புறம் வேற வேற காட்டன்ஸ் எல்லாம் வேற டிசைன்ஸ் எல்லாம் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் போடலாம் தான் இப்ப நான் பண்ணியிருக்கேன். இப்ப தீபாவளிக்கு வந்து ஆஃபர் சாரீஸ் கொஞ்சம் காட்டிடுவோம், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இதெல்லாம் வந்து பிரைஸ் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபுல்லா கேளுங்க, பிரைஸ் அங்கங்க நான் சொல்லிடுவேன். ஓகே, இது வந்து எல்லாம் ஆஃபர் சாரீஸ். இந்த மாதிரி பத்திக்ல போட்டிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே இப்ப காட்ட போறேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் காட்ட போறேன், பாருங்க, சரிங்களா? நான் பிரைஸ் சொல்லிடுறேன், கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாகர் சாய் கிருத்தின்னு பேர். ஒவ்வொரு சாரிக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம். இது வந்து சாகர் சாய் கிருத்தின்னு பேரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது நான் காமிக்கிறது பல்லு, உங்களுக்கு இந்த கீழே பல்லு இருக்கு பாருங்க. இதெல்லாம் பிளவுஸ் கிடையாது, இது எல்லாமே பிளவுஸ் இல்ல. நல்லா ஃபேன்சியா இருக்கும் கலர்ஸ். நான் ஒரு சேலை ஃபுல்லா காமிச்சிடுறேன். அடுத்து வந்து ஒத்தையா வந்து நான் இப்படி வச்சு காமிக்கிறேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. இது எல்லாமே பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிரைஸ் வந்து 1350 rupees வரும். இப்ப நான் ஆஃபர் பிரைஸா உங்களுக்கு வந்து இது வந்து 950 கொடுக்க போறேன். கிட்டத்தட்ட 40% ஆஃபர் வரும், சரிங்களா? ஏன் 40% ஆஃபர் கொடுக்குறீங்க? என்ன ஏதாவது டேமேஜ் இருக்கா, கோளாறு இருக்கா? மனுஷன கேள்வி வரணும், கேள்வி வந்தாதான் புத்திசாலி. கேள்வி வரலன்னா, எந்த கேள்வியும் கேட்கல, கேள்விங்க இல்லைன்னா நம்ம சரிப்பட்டு வராது. அந்த கேள்வி வரும், டேமேஜ் இருக்கும் போலது. அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்க ஹோல்சேல் பண்றோம், ஒத்தையா விழுந்துரும். இப்ப இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த டிசைன் நான் ஒரு கடைக்கு அனுப்பணும்னா, இது வந்து ஹாஃப் ஒயிட்ல மஸ்டர்ட் இருக்கு, இப்ப ஹாஃப் ஒயிட்ல நேவி ப்ளூ, ஹாஃப் ஒயிட்ல பிளாக், ஹாஃப் ஒயிட்ல ப்ளூ, ஹாஃப் ஒயிட்ல ரெட், ஹாஃப் ஒயிட்ல கிரீன், இந்த மாதிரி செட்டா கொடுத்தா தான் அந்த கடைகளுக்கு வந்து நான் வந்து அனுப்ப முடியும். அந்த மாதிரி அனுப்புறப்ப நமக்கு வந்து ஒரு ஒத்தையா ரெண்டு சேலை, ஒரு சேலை ரெண்டு சேலை விழுந்துரும். மற்றபடி எதுவுமே டேமேஜஸ் எல்லாம் கிடையாது. சேலை வந்து கண்டிப்பா வந்து டேமேஜ் இருந்தா கண்டிப்பா நான் ரிட்டர்ன் எடுத்துக்குவேங்க, ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவேன், சரிங்களா? அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. டேமேஜ் இருக்க வாய்ப்பு இல்லை, டேமேஜ் இருக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? அதான் செக் பண்ணி தான் அனுப்புவோம். அப்படி டேமேஜ் இருந்தா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். செக் பண்ணும்போது அம்மா டேமேஜ் இருக்கு, நீங்க வேற சாரி செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிடுவேன், சரிங்களா? இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பிரைஸ் 1300 சம்திங் போகும். எல்லாமே வந்து ஒவ்வொரு பிரைஸ்ல வரும், ஒவ்வொரு பிரைஸ்ல வரும். ஸோ நான் இப்படியே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி காமிக்கிறேன், இப்ப நான் காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி காமிக்கிறேன். முதல் ரெண்டு சேலை நான் வந்து விரிச்சு காமிச்சிட்டேன். இந்த டிசைன் எப்படி இருக்கும், ஃபுல் வியூல எப்படி இருக்கும், சரிங்களா? பல்லு இன்னும் சேர வேணா காமிச்சிடுறேன், சரிங்களா? இது பாத்துக்குங்க. இது எல்லாமே வந்து ஆஃபர் பிரைஸ். இப்ப 1350 1400 வச்சுக்குவோம் இந்த சிலைய, சரிங்களா? 40% போட்டோம்னா எவ்வளவு வருது பாருங்க. 1350ல 1400ல 40% கிட்டத்தட்ட ஒரு 900 ரூபாங்க. 900 to 950 இன்க்ளூடிங் ஷிப்பிங். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீங்க, சரிங்களா? இந்த மாதிரி தான் சேலை இருக்கும். நான் ஒரு சேலை விரிச்சு காமிக்கிறேன், சரிங்களா? இந்த பாத்துக்குங்க. இப்படி வச்சு காமிப்போம். கொஞ்சம் சேர்ல வச்சோம்னா டக்குன்னு பல்லு இப்ப கரெக்டா திட்டுதுங்களா பல்லு? இந்த மாதிரி வரும் சேலை, சரிங்களா? இது வந்து 950 ரூபா டிஸ்கவுண்ட் எல்லாம் போக, ஆஃபர் எல்லாம் போக, டிஸ்கவுண்ட் எல்லாம் தீபாவளி ஆஃபர், தீபாவளி டமால், பட்டாஸ் பாலுன்னு சொல்ற மாதிரி இது வந்து பட்டாஸ் சுங்குடின்னு சொல்லுங்க. பட்டாஸ் சுங்குடி பறக்க போகுது, சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கின பிறகு பணம் பண்ணுங்க, பணம் போடுங்க. நீங்க பணத்தை போட்டு விட்டுறாங்க 950 ரூபா போட்டுக்கிட்டே போயிட்டீங்கன்னா எல்லாம் டப்பா ரெம்பிடும். அப்புறம் எனக்கு சிக்கலா போயிடும் சேலை கொடுக்க முடியாச்சுன்னா, சரிங்களா? இதெல்லாம் பாத்துக்கங்க, நல்லா கிளாஸா இருக்கும். நான் 2 சேலை விரிச்சு 3 சேலை விரிச்சு காமிச்சிட்டேங்க. இதெல்லாம் ஒன்லி 950 தீபாவளி ஆஃபர். இது எம்ஆர்பி வந்து எங்களுக்கு எம்ஆர்பி 1350 இருந்து 1400 வரைக்கும் வரும். இப்ப இதுல வந்து எந்த வேறுபாடும் கிடையாது. இந்த மாதிரி பத்திக்கு எடுத்தாலும் 950 தான், இதுவும் 950 தான். இது எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். பிரிண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேன்சியா இருக்குங்க, சரிங்களா? இப்படியே வைக்கிறேன் பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. 950 rupees கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு என்கிட்ட அனுப்புங்க. அனுப்பின உடனே நான் கன்ஃபர்மேஷன் பண்ணுவேன். கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு ஓகே அவைலபிள் யூ கேன் பேன்னு போட்டேன்னா அப்புறமா நீங்க பே பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டேன், ஸ்கிரீன்ஷாட் எடுக்க நேரம் இருக்காது, சரிங்களா? அதனால கொஞ்சம் நிறுத்தி காட்டிடுறேன். ஒரு 25 நிமிஷம் போனாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 100 சேலை கிட்ட இருக்கு. இது வந்து எல்லாமே கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும்.
கீழே கடையில போய் ருத்ராட்சம் ஒன் சைடு சின்ன கெட்டி பாத்திரம் வந்து அது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கீழே போய் போடுறேன் அது வீடியோ. இது மேல இருக்கு, கடைக்கு மேல வந்து பெரிய ரூம் மாதிரி இருக்கு, அங்கேயும் ஸ்டாக் இருக்கு. சரிங்களா, இதெல்லாம் பாத்துக்குங்க. என்ன கஸ்டமர் கேட்டாங்க பிரைஸ் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலைல பார்த்தேன், பிரைஸ் சொல்லுங்க சார், பிரைஸ் சொல்லுங்க சார் சொல்லிட்டேனம்மா, சொல்லிட்டேன். சரிங்களா, தங்கள் உத்தரவுக்கு நாங்கள் விலையை சொல்லிவிட்டோம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், லைட் கிரேல டார்க் கிரே. சரிங்களா, இதெல்லாம் வந்து எல்லாமே அரௌண்ட் 1950. டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டாச்சு. எம்ஆர்பி 1300 to 1400 வரும். இப்ப டிஸ்கவுண்ட் தீபாவளி ஆஃபருக்கு 950 950 950 சொல்லி 3 தடவை சொல்லிடுவோம். அப்பதான் டக்குன்னு அவங்க மனசுல போய் உட்காரு. 950 ரூபா அந்த சேலை சொல்லி. சரிங்களா, தீபாவளி ஆஃபரா போட்டிருக்கேன். அப்புறம் வித்தவுட் எல்லாம் நிறைய வந்திருக்கு புதுசு, அதெல்லாம் வந்து கடைகளுக்கு அனுப்பணும், அதனால அதை எடுத்து வச்சிட்டேன். சரிங்களா, அது வந்து இன்னொரு ஸ்டாக் வரும், வரும்போது போடுறேன். அதே மாதிரி ஜரி செக்ஸ் வந்து ஒரு 6 கலர் ரன்னிங்ல இருக்கு, டையிங் போய்கிட்டு இருக்கு. கிரே வித் ஆனந்தா ப்ளூ, லெமன் வித் டீல் ப்ளூ, அப்புறம் பிளாக் வித் லீஃப் கிரீன், இதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு டையிங்கு. அநேகமா வந்து சனிக்கிழமை மதியத்துக்கு மேல கைக்கு வந்துடும். அது 25 சாரி டையிங் பண்ணிருக்கேன். நல்லா ஜரி செக்ஸ் வந்து நல்லா ஹிட் ஆயிருச்சு, அந்த கலர்ஸ் எல்லாம் அதெல்லாம் போட்டிருக்கேன். வந்துடும், சனிக்கிழமை மதியம் வந்துடும். சூப்பர். பாத்தீங்களா காம்பினேஷன் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்களா. ஒன்லி 950ங்க, 950 ரூபா, ஒன்லி 950 தீபாவளி ஆஃபர். எல்லாம் லைட் கலர்ஸ் தான், சூப்பரா இருக்கும் எல்லாமே. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் டார்க் கலர்ஸ்ல போட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட் அண்ட் டார்க்ல போட்டோம்னா கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும். நான் அந்த சேலையை இப்போ ஒன்று வச்சு காமிச்சிடுறேன். சாரி, நல்லா தூக்கங்க நேற்று நைட்டு. ஆமா, ஒரு வாரம் ஆச்சு தூங்கி. நேற்று நைட்டு நல்ல தூக்கம். சம்சாரம் நல்லா சமைக்கும், அந்த சாப்பாடை சாப்பிட்டாலே போதும், தூக்கம் தானா வந்துடும், உட்காந்த மணிக்கே வந்துடும். நான் ஒரு சேலையை விரிச்சிட்டேன். சரிங்களா, ஒத்தையா விரிச்சிருக்கேன் பாருங்க, ஒத்தையா விரிச்சிருக்கேன். பாருங்க, சூப்பரா இருக்குங்களா, அட்டகாசமா இருக்குங்க. கட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் கட்டியே காமிச்சினேன். அப்புறம் ஏன் சார் எல்லா சேலையும் வச்சு வச்சு காமிச்சிங்களே, இந்த சேலையை ஒரு தடவை வச்சு காமிச்சிருந்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கமெண்ட்ல. எனக்கு கமெண்ட் பார்க்க ரொம்ப பிடிக்குங்க. நானும் கமெண்ட் போடுவேன், நிறைய யூடியூப் பார்ப்பேன், நானும் கமெண்ட் போடுவேன். கமெண்ட் போடணும், நமக்கு என்ன தோணுதோ போடணும், போடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ போடுங்க. சரிங்களா, அப்பதான் நானும் ஏதாச்சும் தப்பு இருந்தா திருத்திக்க முடியும். கஸ்டமர்ட்ட இருந்து வர்றதுதாங்க நம்ம வளர முடியும். அவங்க சொன்னாதான் நம்ம ஏதாச்சும் ஒரு ஐடியா வரும். சார் இந்த மாதிரி சேலைகள் பண்ணுங்க சார் சொல்லுங்க. இது சேலை, பிளவுஸ் இல்ல, இது பிளவுஸ் இல்ல, இது பல்லு. நல்லா இருக்குங்களா, இந்த டிசைன்ஸ் இப்ப காமிச்சேன் பாருங்க. இதெல்லாம் அவ்வளவுதான், இன்னொரு 2-3 சாரி இருக்கு, மொத்தம் 22 சாரி இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகே, டன். அப்புறம் இது முடிஞ்சோன்னா பத்திக்ல போடுறேன். அப்புறம் ஃபேன்சி இருக்கு, அதுலயும் போடுறேன். சரிங்களா, இது மறுபடியும் வேலை சொல்லிடுறேன், 950 தான். நான் இப்ப இந்த ஆஃபர் சாரீஸ் போடுறது வந்து பிரைஸ் ஹெட்டிங் போட்டுவேன். ஆஃபர் சாரீஸ் போட்டு எம்ஆர்பி போட்டு ஆஃபர் பிரைஸ் போடுவேன். ஆஃபர் பிரைஸ் 950 ஹெட்டிங்லயே போட்டுறேங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்லணும்னு அவசியம் கூட இல்லைல்ல, ஈஸியா போயிடும், எல்லாருக்கும் ஈஸியா போயிடும். இது எதுக்கு சொல்லிக்கிட்டு, சில பேர் வந்து ஹிந்தியில சொல்றாங்க, எனக்கு ஹிந்தியே வர மாட்டேங்குது. நானும் நேற்று மனப்பாடம் பண்ணி பண்ணி பார்த்தேன், எப்படியாச்சும் ஹிந்தி பேசிடணும்னு சொல்லி, வர மாட்டேங்குது. வருது, கொஞ்சம் கொஞ்சம் வருது, थोड़ा थोड़ा आया, बट फ्लुएंसी नहीं आया तो हिंदी है, राइट, ओके. बहुत मुश्किल है, कैसे बात मैं ट्रेन कर दूं, मैं आएगा. राइट, इंग्लिश பாக்குறேன். This one is offer sarees, everyone is offer sarees, not damaged sarees. We are a wholesaler and a manufacturer, so that we are we stocked 1 or 2 pieces, so that we are giving offer price. This sarees all are, I am showing now this topic, offer sarees price MRP 1450, only offer price 950. These all are 950 price. இதெல்லாம் ஃபேன்சியா இருக்குங்க. These all are very fancy sarees. பாருங்க, சூப்பரா இருக்கும் சேலை. நான் ஒரு சேலை விரிச்சு காமிச்சிடுறேன். எல்லா சேலையும் விரிச்சு காமிச்சா லேட் ஆயிருதுங்க, பயங்கர லேட் ஆயிருது. அது எல்லாருக்குமே கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம். இந்த சாரி எல்லாம் நான் இப்ப விரிச்சு காமிக்கிறதெல்லாம் இந்த மாதிரிதான் இருக்கும். இதெல்லாம் தீபாவளிக்கு வந்து கடைகளுக்கு போயிருக்குங்க, நிறைய கடைகளுக்கு போயிருக்கு. சரிங்களா, இப்ப என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் ஆன்லைன் ஸ்டோருக்காக வச்சிருக்கேன், என்னுடைய ஆன்லைன் ஸ்டோருக்கு. சரி, ஆன்லைன்ல கஸ்டமர்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு போட்டு விட்டுறோம் சொல்லி
ஒரு 50 saree நம்ம ஆன்லைன்ல சப்போர்ட் பண்ற கஸ்டமர்ஸுக்கு கொஞ்சம் ஆஃபர் பிரைஸ்ல தீபாவளிக்கு பட்டாசு அடிப்போம் சொல்லி எடுத்து வச்சிருக்கீங்க. சரிங்களா? இதெல்லாம் பாத்துக்கங்க. இப்ப நான் அந்த saree இதே மாதிரி நான் ஒண்ணு இப்படி வச்சு காமிச்சிடுறேன். எல்லாமே 950 தாங்க. எதுவுமே இது கிடையாது. இது எல்லாமே 950 தான். சேலை பேரே வேணாம். ஆஃபர் சாரீஸ், தீபாவளி ஆஃபர், தீபாவளி பட்டாஸ் பால் மாதிரி பட்டாஸ் சேலைகள் சூப்பர். சரிங்களா? இது எல்லாமே ஆஃபர் தான். நான் இப்ப காமிக்கிறது எல்லாமே ஆஃபர். ஒன்லி 950 rupees தாங்க. கஸ்டமர்ஸுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற கஸ்டமர்ஸுக்கு நம்ம ஆஃபர் ஏதாச்சும் கொடுத்தே ஆகணும். அதுக்காண்டி ஆஃபர் பிரைஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? எல்லா சேலையும் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. எதுவுமே வந்து கோளாறு இருக்காது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சேலை எல்லாமே. இதெல்லாம் ஒரு டிசைனுங்க. இதெல்லாம் என்னன்னா சில பேர் வந்து என்னங்க ஒண்ணு புள்ளி தெரியல ஒண்ணு தெரியல. சில பேர் விரும்புவாங்க. சில பேருக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு தக்காளி சாதம் பிடிக்கும், சில பேருக்கு புளி சாதம் பிடிக்கும், சில பேர் தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நானும் அப்படிதான். ஒரு சில ஐட்டம் ரொம்ப பிடிக்கும், ஒரு சில ஐட்டம் கொஞ்சம் 50% 70% பிடிக்கும், ஒரு சில ஐட்டம் பிடிக்காது. ஆமா, அந்த மாதிரி சேலைகள்ல வந்து டிசைன்ஸ் விரும்புறவங்க ரகங்கள் பல. அந்த ரஜினி படத்துல வர்ற மாதிரி ராகங்கள் 16 பாட்டு இருக்கு. அருமையான பாட்டு. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பாட்டு பாடிட்டே போயிட வேண்டியதான். நான் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேங்க. நிறைய பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். பாட்டு வருதோ இல்லையோ, ஏதோ நமக்கு வருது, பாடுறோம், பேசுற மாதிரிதான் இருக்கும். ஆனா என்ன பண்ண முடியும்? இது எல்லாமே 950 தாங்க. இந்த ராகங்கள் 16 வர்ற மாதிரி மனுஷனுக்குள்ளேயும் 16 விதமான ராகங்கள் உள்ள இருக்கு எல்லாத்தையும். இந்த வடிவேலு சொன்ன மாதிரி இசை எங்கேயும் இருக்கும், குத்துற அம்மிலையும் இருக்கும். அந்த மாதிரி இசை எல்லாத்தையும் தாங்க இருக்கு. யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அது வந்து காட் கிஃப்ட். நம்ம எஸ்பிபி சார், ஜேஎஸ்தாஸ், டிஎம் சௌந்தரராஜன் வந்து எங்களுடைய கேஸ்ட் தான், சௌராஷ்டிரா தான் அவரு. ஆனா அவருடைய சொந்தக்காரர் தான் எங்களுக்கு. இதெல்லாம் பாத்துக்குங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் கொஞ்சம் வேகமா காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா டைம் இல்லை. இப்பயே 12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சுன்னு தான் நான் பாக்குறேன். இந்த சேலை ஒண்ணு விரிச்சு காமிச்சிருவா. கோலம் டிசைன்ல வந்து டபுள் ஸ்டேட் ஜரிகை. ஓகே, இந்த மாதிரி இருக்கும் இந்த சேலை. நான் இப்ப காமிக்கிறதுலாம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சேலை விரிச்சு காமிச்சிடுறேன். சரிங்களா? சூப்பரா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். இதே சேலையை வச்சு கூட காமிச்சிடுறேன். வேலை முடிஞ்சு போயிடும் ஒரே வேலையா. ஆமா, ஒரே வேலையா முடிஞ்சு போச்சுன்னா இதெல்லாம் ஒரே வேலை ஒரே வேலையில எல்லாமே போட்டாச்சு. அப்படி எது முகனையா பேசுறோமாங்க? ஒரே விலை சேலை, ஒரே விலையில், ஒரே வேலையில் ஆஃபர் பிரைஸ் சாரீஸ் 1400 rupees sarees, only 950 for Diwali offer. India, all over India, shipping free. No blouse in this sarees, right? இதெல்லாம் பாத்துக்குங்க. இன்னும் நிறைய இருக்கு. அதனால வேகமா போட்டு முடிச்சிருவோம். நான் இப்படியே வச்சிடுறேன். நீங்க தேவைப்பட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருங்க. தங்கச்சிகளே, அக்காக்களே, அம்மாக்களே எல்லாரும் அனுப்பிச்சிருங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். நேற்று கடைசி வீடியோ போடும்போது கொஞ்சம் டல் ஆயிட்டேன். அப்படியே டல் ஆயிட்டேன். வாய்ஸே பாத்துக்க கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. அப்படியே சொங்கி போய் அப்படி முடியல. நேற்று ஒரு வாரமா தூங்கல, ஒரே வேலை. இப்ப எல்லா பண்டலும் வெளியே போயிருச்சுங்க. சென்னை கடைக்கு அனுப்பிச்சிட்டேன். அத்வைதா சாரீஸுக்கு போயிருச்சு. பச்சையப்பா சில்க்ஸ் அனுப்பிச்சாச்சு. நல்லி சில்க்ஸ் அனுப்பிச்சாச்சு. நல்லி சின்னசாமி செட்டி மாப்பாக்கு அனுப்பிச்சாச்சு. பச்சையப்பா சில்க்ஸ் காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை எல்லாருக்குமே டிஸ்பாச் பண்ணியாச்சுங்க. ஆமா, இப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு மைண்டு. கடைகளுக்கு போயிடுச்சுன்னா அங்க வியாபாரம் பண்ணணும் அவங்க. இப்ப இருந்து போனாதான் ஒரு 25 நாள் வியாபாரம் இருக்கு. அதை வந்து ஈஸியா பண்ண முடியும். நம்ம வந்து இங்கேயே வச்சுக்கிட்டு இருந்து கடைசி 25ஆம் தேதி அனுப்பிச்சு என்ன பண்ண போறோம்? அதனால வேகமா அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அப்புறம் மைண்ட் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா வேலை பார்க்கலாம். ஒன்லி 950 பாத்துக்குங்க. சூப்பரா இருக்கும். பத்திக்கெல்லாம் போட்டு ஜரிகெல்லாம் ஒன்னும் இருக்காதுங்க. சூப்பரா இருக்கும். துணி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி சாஃப்ட் ஆயிடும் துணி. எப்பயுமே சூடு செல்ல வந்து ஸ்டார்ச் போடுவாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் கட்ட மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கும். என்ன முடன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த ஹோல்டிங் வர்றதுக்காண்டி பாருங்க, இப்ப ஈஸியா மடிக்க முடியுது. அதெல்லாம் மடிக்க முடியாது. மல்மல்லாம் மடிக்க முடியாது.
இப்படி விரிச்சு காமிச்சாலும் என்னால ஈஸியா மடிக்க முடியும், டக்கு டக்குன்னு மடிச்சிடலாம். இந்த மடிக்கிறதுக்கு ஆண்டிதான் இந்த ஸ்டார்ச் நாங்க ஜாஸ்தியா போடுறோம் தவிர சேலை வந்து அட்டை மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா எல்லாமே கையால தான் வந்து இது பண்றாங்க. சாயம் போடுறது, ஸ்டார்ச் போடுறது எல்லாமே கையால தான். அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகத்தான் செய்யுது. என்ன பண்றது, தோசை ஒரே மாதிரி வர மாட்டேங்குது. நானும் ஒரே மாதிரி தோசை ஊத்திடலான்னு பாக்குறேன், வர மாட்டேங்குது. ஒரு தோசை வந்து பெருசா வருது, ஒரு தோசை இதெல்லாம் பாத்துக்குங்க. ஏன்னா என்னடா இவன் சும்மா வளவலன்னு பேசுறான்னு நினைக்காதீங்க. சேலை விக்கிறோமோ இல்லையோ, நம்ம பேசுறது வந்து யாருக்குமே போர் அடிக்க கூடாதுங்க. சும்மா என்னடா இந்த சேலைகள் பாருங்க ரொம்ப அற்புதமா தயாரிக்கும், இந்த மாதிரி பேசினா கடுப்பா இருக்கும். என்னடா தொட்டம், பார்க்கவே பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் இவ பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. பெருமையா பேசிக்க கூடாது. பாருங்க, இப்ப நான் வந்து வியாபாரி மாதிரி பேசவா? ஆமா, அந்த சேலைகள் வந்து அருமையான சேலைகள், நல்ல தறியில் நெஞ்சிருக்கிறோம். அருமையாக நாங்கள் சாயம் செய்து கிட்டி சாயம் போட்டு உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். இந்த சேலை 1450, 900 ரூபா, 950 ரூபா ஆஃபர் பிரைஸ் போடுறோம் சொல்லிக்கிட்டே இருந்தனால நல்லா கலகலன்னு பேசணும். இந்த சேலை பாருங்க, இப்ப நம்ம பாணி இந்த சேலை அட்டகாசமா இருக்கும், சூப்பரா இருக்கும். 1450 ரூபா தாங்க, ஆனா 950 ரூபா போட்டிருக்கேன். என்னடா இவ்வளவு பெரிய பிராண்டு இப்படி இருக்கானே, இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க. இதுல என்னங்க இருக்கு, மனுஷால் வந்து ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா பேசணும், கலகலன்னு வச்சுக்கணும், நம்மளும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அடுத்தவங்களையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா யாரை பத்தி கோளாறு சொல்லவே கூடாதுங்க. கோளாறு சொன்னாலே கோளாறு நமக்கு வந்துடும். எதுக்கு, நம்மகிட்ட 1000 கோளாறு இருக்கு, அதை திருத்திக்கவே நேரம் காணா. இதுக்கு எதுக்கு அடுத்தவனை போய் கோளாறு சொல்லணும் சொல்லுங்க? தேவையில்லை அடுத்தவனை கோளாறு சொல்லணும்னு. ஆமா, நல்லது சொல்லுவோமே. நான் எங்க சொந்தக்காரங்கிட்ட, எங்க அக்காட்ட எல்லாம் சொல்லுவேன், ஏப்பா எவ்வளவு இது பண்றீங்க, ஒரு மனுஷால் வந்து 99 நல்லது பண்ணிருப்பாங்கல்ல, ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா விட்டுறணும், அதை விட்டு கொடுத்து போகணும். 99 நல்லது பண்ண பத்தி இப்ப நம்ம மனுஷனுக்கு அது புத்திங்க என்னன்னே தெரியல. நல்லது பண்றதெல்லாம் மறந்துடுறாங்க. ஆனா ஒரு தப்பு செஞ்ச உடனே அந்த தப்பை மட்டும் வச்சுக்கிட்டு, நான் எடுத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டு பாத்துங்க, நான் பேசிக்கிட்டே போயிடுறேன் அது பாட்டுக்கா. ஒரு தப்பை மட்டும் செஞ்ச உடனே அந்த தப்பை மட்டும் ஏன்பா மனசுலயே வச்சுக்கிறீங்க? அப்படின்னு வச்சுக்க கூடாது. நமக்கு அவங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்கல்ல, அதை நினைச்சு பார்த்தாலே போதுமே, அவங்க மேல அன்பு தானா வந்துருமே. நான் சொல்றது கரெக்டு தானுங்க? அவ்வளவுதாங்க, அந்த மாதிரிதான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில வந்து இனிமையா இருக்க முடியும், எந்த பொல்லாப்பும் இல்லாம. சுத்து வட்டாரெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இந்த குடும்ப நண்பர் தான் கூட பழகுறேன், சரிங்களா? நான் வியாபாரியா அவங்ககிட்ட பேசல, வியாபாரியா சேலை விற்கிறேன்னு காமிக்கல, ஒரு குடும்ப நண்பரா பழகுறேன். நான் எடுத்தோட சொல்லுவேன் பாத்தீங்களா, அனைவருக்கும் அநேக நமஸ்காரம் சொல்லி. இது எங்க அப்பாட்ட கத்துக்கிட்டது. அந்த காலத்துல கடிதாசி தான் போடுறது, லெட்டர் தான் போடுவாங்க. அன்னைக்கு இருந்த சுகமே வேறங்க. அந்த லெட்டர் போடுறது, நம்ம லெட்டர் போட்டோன்னு அங்க போய் சேர்ந்த உடனே அவங்க படிச்சுட்டு பதில் எழுதுறது, அந்த பதில் லெட்டர் வந்தோடனே உடனே போய் எடுத்து பிரிச்சு பார்த்து அதை படிக்கிறப்ப வர்ற ஆனந்தம் இருக்கு, அந்த ஆனந்தமே சுகம் தாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்லயே பத்திரிக்கையே வாட்ஸ்அப்ல போடுறாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட கூட வர முடியறாங்க. நான் என்ன பண்றது, அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நாம என்ன பண்றது, கூப்பிட்டு வர முடியல, ரொம்ப தூரம் போயிட்டாங்க சொல்லிடுறாங்க. நாங்களும் என்ன பண்ணிடுறதுன்னா வாட்ஸ்அப்லயே வாழ்த்துக்கள் நீடூழி வாழ்க்கை. தப்பு சொல்ல வரல, அவங்களுக்கு வேலை இருக்கு. இப்ப எல்லாரும் மிஷின் ஆயிட்டோமே, எல்லாரும் மிஷின் மாதிரி தானே ஓடுறோம். அப்படிங்கிறப்ப நம்ம இதையும் யாரையும் கோளாறு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வேலைகள் வந்துருச்சு. இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு நிறைய நன்மைகளே இருக்கு, என்ன தீமைகள் கம்மியா தான் இருக்கு. அது நம்ம பயன்படுத்துறது பொறுத்து தான். நல்லா இருக்குங்களா சேலெல்லாம்? கமெண்ட்ல போடுங்க. சாரி, விடாம பேசுறோமா, நான் ஸ்டாப்பா போதா, அந்த ரயில் வண்டி ஓடுற மாதிரி தான் இருக்கு, டக 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 ஓடுற மாதிரி இருக்கு, சரிங்களா? இப்ப எனக்கு என்னன்னா, நான் யாரு உலகம் பெருசு, என்ன வீடியோ அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு யாராச்சும் கேட்டா கூட நான் ஒரே வார்த்தை சொல்லிடுவேன், இந்த பாருப்பா எல்லாருக்கும் ஒரே குணம் தான், வீடியோ பாக்குறவங்களும் நாங்களும் ஒரே மாதிரிதான், யாருமே எதுவுமே கிடையாது, எல்லாரும் கலகலன்னு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நடிக்க எல்லாம் கூடாது, நமக்கு நடிக்கவே பிடிக்காது. இருந்ததுமா இருந்துட்டு போயிருந்தேன். நான் எப்பவுமே வளவளன்னு பேசுவேன். கடைக்கு வந்து பாருங்க, என் வாய் சும்மாவே இருக்காது. இந்த சேலை வாங்குமா, இது சூப்பரா இருக்குமா. என் சம்சாரம் அப்படியே ஆப்போசிட்டுங்க. எவ்வளவு பேசுறேன் பாருங்க, அது பேசவே பேசாது. அதனாலதான் மேட்சிங் கரெக்டா இருக்கு. இல்லன்னா 2 பேரும் பேசணும்னா டமால் டிமில் தான். அப்புறம் இந்த பாட்டு வந்த மாதிரிதான், வீட்டுல ஒரு ஆள் தான்
பேசணும், ஒரு ஆள் பேசக்கூடாது. அப்பதான் ஜாடிக்கத்தை மூடி. இல்ல 2 பேரும் பேசணும்னா அது ஒரு பாட்டு இருக்கு. தாங்கடதக்க தருகிறதக்க தாங்கடதக்க தருகிறதக்க தாங்கடதக்க தருகிறதக்க தாங்கடதக்க தருகிறதக்க தாங்கடதக்க தான் ஆயிரும். என்ன இவன் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்றேன், அடுத்தவங்க பிடிக்கிற மாதிரி வாழவே கூடாது. நமக்கு என்ன பிடிக்கணுமோ அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே இருந்துடணுங்க. அடுத்தவனுக்காண்டிலாம் மாத்திக்கவே கூடாது. நமக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு நமக்கு பிடிச்ச ஆளுகிட்ட பழகிட்டு, உலகம் பெருசு. நம்ம என்ன உலகத்துல வாழ்றோம், ஒவ்வொரு உலகத்துக்குள்ள 1000 உலகம் இருக்கு, கோடி உலகம் இருக்கு. ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், நம்ம லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துடணும். நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், அந்த ஹேபிட்ல போயிடணும். அடுத்தவங்க கோளாறு சொல்றாங்க நம்மளை பத்தினா நம்ம வந்து திருத்திக்கலாம். தப்பு இருந்தா அது 4 பேரை பாதிக்கும்னா திருத்திக்கலாம். இப்ப நான் பேசுறதுலாம் 4 பேருக்கு பிடிக்கலன்னு கமெண்ட் போட்டாங்கன்னா, சார் நீங்க பேசுறது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு, சும்மா தொண பேசாதீங்க, இருக்கிற போட்டுட்டு போங்க சார், கமெண்ட்ல போட்டுருங்க. மேக்சிமம் கமெண்ட் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நான் ரொம்ப சைலண்டா சேலையை காமிக்கி அமைதி ஆயிடுவேன். இப்படி வச்சுட்டு பேசாம பேசிட்டு, இந்த சேலை 950 ரூபா தாங்க, 1450 ரூபா சேலை 950 ரூபா தாங்க, இந்த மாதிரி பேசிட்டு போயிடுவேன். நீங்க கமெண்ட்ல போடுங்க சார், நீங்க எப்படியே பேசுங்க சார், நல்லா தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படியே நான் கண்டினியூ பண்றேன். சரிங்களா? ஓகே. அடுத்த வீடியோ வந்து கீழே போய் இதே மாதிரி ஆஃபர் சாரீஸ் வந்து ஜரிகை வச்சது, கிட்டி பார்டரு, ருத்ராட்சி பார்டர், அந்த இது போடுறேன். சரிங்களா? அது வரைக்கும் நான் உங்களிடம் விடைபெறுவது ராணி எம் செந்தில்குமார். ரேடியோல பேசுற மாதிரி பேசணும், சூரியன் ஃபம்ல அதுல பேசுற மாதிரி பேசணும், அப்படி உள்ள பேசலாம். மிமிக்ரி கூட பண்ணா நல்லா இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு, நம்ம வந்து ஜாலியாவே இருங்க, ஜாலியாவே இருங்க, எந்த டென்ஷன் ஆகாதீங்க. எந்த டென்ஷன் வந்தாலும் 1 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியா இருந்தோம்னா அது நம்ம விட்டு போயிடும், நம்மகிட்டே இருக்காது. சந்தோஷம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும். கவலைகள், துக்கங்கள், பிரச்சனைகள் எதையுமே மனசுக்குள்ள வச்சு குழப்பிக்காதீங்க. மனசுல வச்சுட்டீங்கன்னா மண்டைக்குள்ள போயிடும். மூளை இருக்கிறது தெரியும், மனசுக்கு தெரியுமா? நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ மனசு உள்ள இருக்கு எல்லாருக்கும். எல்லாரும் நல்லவங்க தான், எல்லார் மனசுலயும் மனிதாபிமானம் இருக்கு. அது திருடனா இருந்தாலும், துரோகியா இருந்தாலும், எதிரியா இருந்தாலும் அவனும் மனுஷன் தான். ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம துரோகியா மாறுறாங்க, எதிரியா நாங்களும் மாறுறோம். ஸோ நம்மளுடைய நடத்தையை வச்சுதான் எல்லாமே இருக்கு. அதனால எல்லாரும் அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாமும் நல்லா இருக்கணும், எல்லா வளமும் பெற்று ஆரோக்கியம். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் தான் போதும். மதுரைக்கு வந்தா காமராஜர் சாலையில என் கடை இருக்கு, ஹெரிட்டேஜ் ராணி RMS 1948 என் கடை பேரு. கடைக்கு வாங்க, வெல்கம் ட்ரிங்க்ஸோட உங்களை நான் வரவேற்பேன். என்னுடைய கடை ரிசப்ஷன் நல்லா இருக்கும். என் சம்சாரம் தான் கடையை கவனிக்கிறாங்க, ஆதரவு பண்ணுங்க. அதே மாதிரி நான் வந்து அடுத்த வீடியோ வந்து நான் போட்டு விடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு இங்க. இப்போ ஆஃபர் பிரைஸ் மேல முடிச்சிட்டேன். அடுத்து வந்து கொஞ்சம் வித் பிளவுஸ்ல ஃபேன்சி ஐட்டம், அது வந்து 1600 1700 அந்த ரேஞ்ச் வரும். எல்லாமே வித் பிளவுஸ், புது ஸ்டாக்கு, புதுசா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சார். எல்லாம் அடுத்த வீடியோ போடுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ராணி மோகன்ராம் செந்தில்குமார் பை ஹெரிட்டேஜ் ராணி 1948. ஆண்டவன் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.